எவமா சொல்லுவான்? அப்படி எவனா சொன்னா இழுத்து போட்டு உதைப்பேன். ஒரு ஆளு ரெண்டு ஆளுன்னா உதைக்கலாம்ப்பா. ஊரையே போய் உதைக்க முடியுமாப்பா? ஊரே சொல்லும்பா. என்ன பண்ணுவ? என்னம்மா சொல்லும்? என்ன சொல்லும்? ஏன் பொண்டாட்டி ஒன்னும் ராசி கட்டவ கிடையாது, மலடி கிடையாது. 8 மாசம் ஒரு குழந்தைய வயித்துல சுமந்தவ. சரசு, நீ ஏடாத சரசு. எல்லாம் எங்க விதி. கால் தவறி விழுந்து குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு அதையும் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இல்லன்னா இந்த ஊரே கண்ணு வைக்கிற மாதிரி அரடசன் அழகான குழந்தைய நாங்க பெற்றிருப்போம். தேவையில்லாம மலடி இளன்னு பேசி எங்களை வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். இல்லப்பா, சரசுவை என் மக மாதிரி நினைக்கிறப்பா. அவன் மனசு நோகிற மாதிரி நான் ஏதாவது பேசுவேனா? உண்மையிலேயே சரசுவுக்கு குழந்தை கலைஞ்சது உங்க 2 பேரை விட எனக்கு தான்ப்பா மனசு கஷ்டமா இருந்துச்சுப்பா. அந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி நான் எப்படியெல்லாம் கனவு கண்ட தெரியுமா? 4 பேரு நாக்குல நரம்பு இல்லாம 4 விதமா பேசுவாங்கப்பா. அதை கேட்டா நீங்க துடிச்சு போயிடுவீங்க, தாங்க மாட்டீங்க. அந்த நல்ல எண்ணத்துல தான்ப்பா சொல்றேன். புரிஞ்சுதுமா. நீங்க சொல்றதோட அர்த்தம் புரிஞ்சதுனாலதான் நான் அழுறேனே தவிர நீங்க தப்பா சொன்னதா நினைச்சு நான் அழல. நீயாவது குழந்தை உண்டாயி அதுக்கப்புறமா தான் அதை தொலைச்ச. நான் ஒரு மலடிமா. எனக்கு கல்யாணமான கொஞ்ச நாள்லயே குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. என்னை இந்த உலகம் எப்படி எல்லாம் திட்டி உதைச்சது. எத்தனை தடவை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ண தெரியுமாம்மா? இந்த உலகம் என்ன ஆசையா ஒரு குழந்தைய தொட விடாது, கொஞ்சம் விடாது, ஆசையா ஒரு தடவை பார்க்க விடாது. மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சுமா. இந்த வேதனை உனக்கு வரக்கூடாதுன்னு அம்மா நான் சொல்றேன். என்ன தப்பா எடுத்துக்காதம்மா சரசு. நான் வர்றேம்மா. அவங்க சொல்றதும் நியாயம்தான். குழந்தைய தூக்க கூட இனிமே தகுதி இல்லாதவள ஆயிட்ட. அப்படிலாம் பேசக்கூடாது. உன்னை யாரும் எதுவும் சொல்ல நான் விட மாட்டேன். என்ன சரசு, நீ பாரு, அழாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சார், பாயா மேனேஜர், பாரியா இது எம்ஆர் லைஃப் ஸ்டைல் கம்பெனி. எம் ஃபார் மாதவன், ஆர் ஃபார் ரேகா. சொந்த வீடு வாங்கி வசதியா வாழற கலைய ஜனங்களுக்கு நம்ம கத்து கொடுக்க போறோம். நம்ம கம்பெனி பேரை பத்தியா? எவ்வளவு அசத்தலா மாடர்னா, அத்தனை பெரிய சுண்டி இழுக்கிற மாதிரி இல்ல? அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்க போதியா? நேஷனல் ஹைவேஸ் ஓரத்துல, ஏர்போர்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல யார் சதுரடி இவ்வளவு கம்மியா கோட் பண்ண போறது? நல்ல காத்து வசதி, நல்ல தண்ணி, பக்கத்துலயே சிபிஎஸ்இ ஸ்கூலு, ஷாப்பிங் மால்னு அசத்திட்டோம்ல. அவன் இந்நேரத்துக்கு போன் வந்திருக்கணுமே, எல்லாரும் விசாரிச்சு கொட்டி இருப்பாங்களே. யோ என்னையா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ எழ விழுந்த முகத்தோட நிக்கிற? ஏதாவது பேசியா? நமக்கு யாரும் ஃபோன் பண்ணல, நான் தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு சார்? நம்ம விளம்பரத்தை மட்டும் பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிற விளம்பரத்தையும் கொஞ்சம் பாருங்க.
சார் நம்ம கொடுக்குற எல்லா வசதிகளை விட நம்மளை விட இன்னும் கொஞ்சம் ஏர்போர்ட் பக்கத்தில், அதுவும் நம்மளை விட சதுரடி 150 ரூபா ஒருத்தன் கம்மியாக கொடுக்குறான் சார். யோ, யாரையா இது? எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி புதுசா இருக்கானுங்க. தெரியல சார், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்டாக்ட் பண்ண யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அது எப்படியா நம்மளோட கம்மியான ரேட்ல கோட் பண்ணுவானுங்க? நாமளே முதல் ப்ராஜெக்ட்னு ரேட்டை கம்மி பண்ணி ரத்தம் சொட்ட சொட்ட கொடுத்துருக்கோம். இவன் நம்மளோட ரேட் கம்மியா கோட் பண்ணிருக்கானயா? சதுரடி 150 ரூபா கம்மியா கோட் பண்ணிருக்கான். சான்ஸே இல்லையா சார்? அவனும் புதுசாக தான் ஆரம்பிச்சிருப்பான் சார். டுபாகூர் கம்பெனியா இருக்கும் போல இருக்கு சார். இருந்தாலும் நம்ம விளம்பரம் அடிபட்டு போச்சேயா. முதல் நாளே நம்மளுக்கு ஆப்பு வச்சிட்டானயா. இவனை யாருன்னு கண்டுபிடியா. போயா. சரி சார், நான் ஃபோன் பண்றேங்க சார். வா. ஹலோ. என்ன ஆரம்பமே சரியில்லை? தெய்வமே. வணக்கம் தெய்வமே. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு கேன கிறுக்க மாதிரி தெரியுதா? தெய்வமே, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தன் பாண்டிச்சேரி கோயில்ல சாமியோட தாலியை திருடிட்டு அதே சாமியை கும்பிட்டுட்டு பயபக்தியோட போனானா. அந்த மாதிரி என்கிட்ட வேலை காட்டுறியா? கும்புற மாதிரி என்ன கும்பிட்டுட்டு எனக்கே குழி பறிக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல தெய்வமே. அப்புறம் ஏன்டா போலீஸ் கிட்ட போன? தெய்வமே, அது பர்சனல் விஷயமா வேற விஷயமா போன தெய்வமே. நீ எங்க போன, யார பார்த்த, என்னென்ன பேசுன எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி? ஏன்னா நான் தெய்வம்டா. சத்தியமா நான் உனக்கு இன்னும் என் மேல சந்தேகம். என்ன நம்பல? இல்ல, அது வந்து உன் டேபிள் இருக்கிற டிராயரை திறந்து பாரு. மரண படுக்கையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் ஆகிய நான் எழுதும் 2வது உயில். தெய்வமே, இப்ப நம்புறியா? பேரு நேரம் எல்லாமே சரியா இருக்கு தெய்வமே. ஆனா 2 வரிக்கு மேல எதுவுமே படிக்க முடியல. எல்லாமே கருப்பா இருக்கு தெய்வமே. மொத்தத்தையும் உனக்கு அனுப்பிட்டா அப்புறம் நான் கொட்டாம்பட்டியில போய் மாடு மேய்க்கிறதா? உயில் என்கிட்ட இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் தான் காட்டியிருக்கேன். வேணும்னா சொல்லு, நாளைக்கே கோர்ட்டுக்கு ஒரு காப்பி, சேனலுக்கு ஒரு காப்பி, எஃப்எம் ரேடியோ எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறேன். ஒட்டிடவா? அப்படி செஞ்சா நீ காலியாயிடுவ பாத்துக்க. ஐயோ தெய்வமே, நான் போலீஸ்க்கு போனது தப்புதான் தெய்வமே. 2வது உயில் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நான் நம்புறேன் தெய்வமே. என்ன மன்னிச்சிருங்க தெய்வமே, தண்டிச்சிடாதீங்க. ஜாக்கிரதை, உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. தெய்வமே, தெய்வமே. இந்த மாதிரி யாராவது குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீ தூக்காதம்மா. நீ குழந்தைய தூக்குன நேரம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை ராசி கட்டவன்னு சொல்லுவாங்கம்மா.
என்னங்க ஆ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, படுத்துக்கோ. மாத்திரை எல்லாம் போட்டியா? ஆ, டாக்டர் 10 நாளைக்கு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டேன். சரி, எனக்கு தூக்கம் வரல, நீ தூங்கு. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து வரேன். ஆ? சரி. ஹலோ கவிதா, நான் சுப்பு பேசுறேன். வழக்கமா நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கு. என்னமோ தெரியலங்க, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்கு. அடேங்கப்பா. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னது திடீர்னு இவ்ளோ அக்கறை? இல்ல, வேலைக்கு போற இடத்துல ரைடுக்கெல்லாம் போறீங்களா? ஏன் இப்படி கேக்குறீங்க? என் வேலைய பத்தி என்ன பத்தி என்னைக்குமே நீங்க அக்கறையா விசாரிச்சதே இல்லையே. ரைடுக்கு போறீங்களான்னு சொல்லுங்களேன். போனேன். ரைடுக்கு போன இடத்துல இது அந்த ஃபாரின் சரக்கு ஏதாவது கிடைச்சதுங்களா? ஓ, இப்போ புரியுது ஐயா ஏன் இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிறீங்கன்னு. இல்ல, அன்பு அக்கறை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு அக்கறை ஏன் மேல இல்ல, ஃபாரின் சரக்கு மேல. முடியல கவிதா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என் குழந்தை எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வாய் விட்டு ஓன்னு அழுடும் போல தோணுது. எதுவுமே இல்லாம நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னே தோணுது. இதெல்லாம் நிஜமா குழந்தை பாசமா இல்ல நீங்க தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு சாக்கா? ஐயோ இல்லைங்க, எனக்கு நிம்மதியா தூங்கணும், அதுதான். சரி, இங்க வாங்க. அங்க சரக்கு இருக்கா? சரக்கு இல்ல, நான் இருக்கேன். உங்களுக்கு ஆறுதலா உங்களை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறேன். கிளம்பி வாங்க. அப்போ சரக்கு இல்லையா? ஐய, சரக்கு சரக்குன்னு நீங்க இப்படி அவஸ்தைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பேன். கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து நான் ஏதாவது. ஹலோ ஹலோ. சரக்கு இல்லைன்னு சொன்னதும் சரக்குன்னு இப்படி போனை கட் பண்ணிட்டாரே. வசமா தான் வலையில விழுந்துட்டாரு. இருக்கட்டும், இந்த திமிங்கலத்தை பிடிக்காம நானும் விடுறதில்ல. டேய் மாதவா, என்னடா இதெல்லாம்? ஏய், யார பார்த்து டேன்ற மாதவான்ற என்னடான்ற? உன்னை பார்த்துதா? ஏய், இத்தனை நாளா உன்னை அப்படிதானே கூப்பிட்டு இருந்தேன். இத்தனை நாள் நீ அப்படி கூப்பிடலாம், அதுல தப்பு இல்ல. ஏன்னா அப்ப நான் அனாடங்காச்சு. இப்ப நான் யாரு? யாரு? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? எனக்கு தெரியலப்பா, சொல்லு. ஏய், இப்ப நான் ஒரு கம்பெனியோட எம்டிடி. இந்தவர் நம்ம கம்பெனியோட பேரு, லோகோ எம்ஆர் லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கு? என்னது, ஏதாவது துணி கடை பேரா? ஏய், நம்ம கம்பெனியோட பேருடி எம்ஆர் லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட். எம் ஃபார் மாதவன், ஆர் ஃபார் ரேகா. லைஃப் ஸ்டைல்ன்றது நம்ம கம்பெனியோட பேரு. எப்படி
எவ்வளவு அல்ட்ரா மாடர்னா ஒரு டெக்னிக்கலா பாக்குறவங்களை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. இத பாரு, வாழறதுன்றது ஒரு கலை. அது எப்படி வாழறதுன்னு ஜனங்களுக்கு நான் கத்து கொடுக்க போறேன். இப்ப என்னன்னா, வாழறதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன? நல்ல வெளிச்சம், சுத்தமான காற்று, சுகாதாரமான சூழ்நிலை, இதுதானே அடிப்படை தேவை. அதுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும். நல்ல வீடு அமைஞ்சாதான் வாழறது ஒரு கலையா இருக்கும்டி. அத எதுவுமே செய்யாத நீ சொல்ற பாத்தியா, அதுதான் காலத்தோட கொடுமை. பாரு, இந்த கிண்டல் தானே வேணான்றது. நம்ம கம்பெனியோட பேரு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் சொன்னனே, ஏதோ துணி கடை பேர் மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாதுடா. ஏய், அவங்க கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எதுவுமே புதுசா இருந்தாதான் ஜனங்களுக்கு பிடிக்கும்டி. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுதுடா. ஏய், இப்பதானே உன்னை டேன்னு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கே நான் ஆபீஸ்ல எம்டி சேர்ல உட்காரும் போது நீ பாட்டுக்கு நேரா ஆபீஸ்க்குள்ள வந்து டே மாதவன் கூப்பிடுவ. சுத்தி இருக்க ஸ்டாஃப்ல என்னடி நினைப்பாங்க? எம்டி மாதவன் சார். ஆஹா ஆஹா, கேட்கும் போது எவ்வளவு குளு குளுன்னு இருக்கு தெரியுமா? உங்க அம்மா உன்னை டேன்னு கூப்பிடுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? அவங்களே என்ன எம்டி மாதவன் சார் தான் கூப்பிடணும். வெரி குட். வர வர உனக்கு பைத்தியம் முத்திக்கிட்டே வருதுன்னு நல்லா தெரியுது. ஏய், சீரியஸா நான் பேசுறேன் ரேகா. நீங்க எல்லாம் இப்ப மதிச்சாதான் நாளைக்கு ஊர் உலகெல்லாம் என்ன மதிக்கும். சரி சரி, இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் ஓரமா தள்ளு, நான் படுக்கணும். ஏய், எதுடி குப்பை? ஆபீஸ் பேப்பர்ஸ் தலைய பிச்சிக்கிறேன், டென்ஷனா இருக்கேன். நீயா காசுக்கு ஆசைப்பட்டு கண்ட கண்ட பிரச்சனையை இழுத்து போட்டுட்ட. இப்ப குத்துதே கொடையுதேன்னு கத்துற கதற. இது உனக்கு தேவையா? ஏய், எல்லாமே நீ வசதியா வாழணுன்றதுக்காக தானடி. நான் உன்னை கேட்டனா? வசதியா வாழணும்னு நான் உன்னை கேட்டனா? புடவை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடுன்னு என்னைக்காவது உன்னை நச்சரிச்சிருக்கேனா? அதான், நீ ஒரு பொம்பளையானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பொம்பளை மாதிரி தெரியலையா? அது இல்லடி, பொதுவாவே பொம்பளைங்கன்னா இந்த புடவைக்கும் நகைக்கும் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்கிறியே, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏண்டா, என்ன லவ் பண்ணும்போது உன்ன மாதிரி பொண்ணு இந்த ஊர்லயே இல்ல, பிரம்மன் உன்னை தவிர வேற யாரையுமே இந்த உலகத்துல அழகா படைக்கல, அப்படி இப்படின்னு கவிதையெல்லாம் எழுதல? யாரு? நானா? எப்பா எழுதுன? அதையெல்லாம் வேற நான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் என்ன வர்ணிச்சு எழுதிட்டு இப்ப பொண்ணான்னு கேக்குறியா? ஐயோ ஆமா, எழுதுன. அதுக்கு என்ன இப்போ? புடவை நகையை விட முக்கியம் ஒரு புருஷனுக்கு அவன் பொண்டாட்டி மேல இருக்க வேண்டிய அக்கறை. நீ என்னோட முகத்தை நேரா பார்த்து பேசி 6 மாசம் ஆச்சு. என்னைக்கு நீ இந்த பதவிக்கு ஆசைப்பட்டியோ, என்னைக்கு தாத்தாவோட 2வது உயிர் இருக்குன்னு உனக்கு தெரிய வந்ததோ, அன்னைக்குதான் நீ கடைசியா என் முகத்தை பார்த்த. அதுக்கப்புறம் என் மாதவன் காணாம போயிட்டான். அன்பா 4 வார்த்தை என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டானான்னு எவ்வளவு ஏக்கமா இருக்கு தெரியுமா? உன் பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா நீ பாசத்தை பார்சல் பண்ணி எங்கேயோ அனுப்பிட்ட. காதலிக்கும் போது நீ என்ன பார்த்து பேசின ஐஸ்கிரீம் வார்த்தையெல்லாம் இப்ப எங்க காணாம போச்சுன்னே எனக்கு தெரியல. ஷோ, எல்லாமே இதயம்ன்ற ஃப்ரீசர்ல உள்ள இருக்குமா? அது நேரம் வரும்போது தாரா வெளியே வரும். உன் இதயம் ஒர்க் பண்ணுதானே எனக்கு தெரியலடா. ஏய் ஏய் ஏய், ஓவரா அலப்பறைய கூட்டாதே. இந்த அன்பு பாசம் எல்லாமே எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு குழந்தை மட்டும் பிறக்கட்டுமே, அதுக்கப்புறம் பாரு எப்படி காட்டுறேன்னு. முதல்ல என்கிட்ட காட்டு, அப்புறமா குழந்தை கிட்ட காட்டலாம். ஷோ, இப்ப என்ன தாண்டி உன் பிரச்சனை? நீ திரும்ப திரும்ப பணம் இருந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்க. சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதானே நமக்குள்ள இருக்கிற அடிப்படை பிரச்சனை. ஏய், பணம் இல்லாம எப்படி வாழறது? எளிமையா வாழ்ந்தா போதும் மாதவா. எப்படி சிக்கனமா வாழ்றதுன்னு நம்ம குழந்தைக்கு கத்து கொடுத்தாலே போதும். ஆனா நீ இப்ப இருக்கிற மனநிலைமைய பார்த்தா நமக்கு குழந்தை பிறக்கிறது கூட ஒரு கடமையா தான் செய்வேங்கிற மாதிரி தெரியுது. என்னடி? என் கூட நீ குடும்பம் நடத்தணும்னு நினைக்கல. எனக்கு நிறைய நகை போட்டு ஷோகேஸ் பொம்மை மாதிரி கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு ஊர் உலகத்துக்கு காட்டணும்னு நீ ஆசைப்படுற. கார்லயே குடும்பம் நடத்தலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்க. நான் சத்தியமா சொல்றேன்டா, எந்த பணம் வேண்டான்னு ஒதுங்கி என் தாத்தாவை ஒதுக்கிட்டு வந்தனோ அந்த பணமே ஓ ரூபத்துல துரத்திட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னு தோணுது. அதை நினைச்சு நான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன்டா.